நல்லா இருக்குது சார். சிறகடிக்க ஆசை எப்படி நடிச்சிருக்காரோ அதோட பெட்டராக நடிச்சது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த மூவி எப்படி எப்போ வரும்போது எதிர்பார்க்க நல்லா இருக்குது. வசூல் பண்ணால் நல்லா சூப்பராக காமிச்சிருக்காங்க. இவருக்காகவே படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். மற்ற ஆர்டிஸ்டில் நடிச்சவங்க ஆனால் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் காமெடி மூவியாக பார்க்கலாம். காமெடி இருக்கா படத்தில்? காமெடி இருக்குது. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதோட எல்லாரும் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மூவில எதிர்பார்க்கணும். படத்தில் ஸ்டோரினா என்ன மேடம் சொல்லுவாங்க? கடன் கஷ்டப்படுறாங்க. அந்த சாங்ஸ் எப்படி காமெடி எதுனா காமெடிஸ் ஓகே தான், எல்லாத்தையும் காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு மூவி. கொஞ்சம் இமோஷ்னலாக ஃபேமிலி ஓரியன்டாக இருந்துச்சு. அம்மா பாசம் தங்கச்சி அப்படின்னு நல்லா போச்சு. லவ்வும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்டர்டைனிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. வர படம்லாம் வைலன்ஸாக வந்துட்டு அதை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக போய் பார்க்குறப்ப அது நல்லா இருக்கும். என்கேஜிங்காக இருக்கும். படம் நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. ஹீரோ வந்து சீரியல் இருந்து வந்துட்டாரு. எப்படி பண்ணியிருக்காரு படம்? ஃபர்ஸ்ட் படம் ஒரு இதாக படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும்? ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். ஃபேமிலி படம் பார்த்தது படத்தில் பாட்டு நல்லா இருக்கு. படத்தில் கதை என்ன பார்த்தா காமெடி. ஆமாம் சார், கடனை பற்றி நம்ம கடனை வாங்கக்கூடாதுன்றது தான் அந்த படமே. வசூல் மன்னன் படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ வசூல் மன்னன் இது யார் ஹீரோ பண்ணியிருக்காருன்னா ஸ்ரீதேவ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். சின்ன திரையிலேருந்து வெளித்திரைக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் என்னென்னா அவரோட ஆக்டிங் வந்துட்டு அதில் வந்து சிறகடிக்க ஆசை சீரியலை எந்த அளவுக்கு ரசிச்சு மக்கள் பார்த்தாங்களோ இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. வெகுளித்தனமாக கொஞ்சம் அந்த ஒரு இன்னோசன்ட் ஃபேஸ் வச்சுட்டு ஸோ மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா ஒரே விஷயம், வசூல் மன்னன் கடன் வாங்கிட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுற ஒரு சராசரி மனிதர்களுடைய ஒரு கதையாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து பார்க்கலாம். வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன பட்ஜெட் மூவி எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஹீரோ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து சிறகடிக்க ஆசையில் வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அறிமுகப்படுத்திருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் படம் போலவே இல்லை. அடுத்தடுத்து படம் கண்டிப்பாக நிறைய நடிப்பார் நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக படம் ஃபுல்லாகவே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட் வருது, தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் வருது. ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கதை போகுது. அவங்க கடலான்னு பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ட்விஸ்டிங் வைக்கிறாங்க. நல்லா இருக்கு படம். வசூல் மன்னன் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக போய் பாருங்கள் எல்லாருமே. அண்டு பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லோரும் போய் ஃபேமிலியாக பார்க்குறது நல்லாயிருக்கும். என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? மெசேஜ் சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பிரதர் வந்து சிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சாங்ஸ் எனக்கு அந்தளவுக்கு லைக் ஆகலை, பட் எல்லாம் ஓகே. சிறகடிக்க சீரியல்லேருந்து இப்போ ஹீரோவாக சீரியலுக்கும் இதுக்கும் பார்க்குறது உங்களுக்கு இல்லை, சீரியலில் வந்து அவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான் இருப்பார். பட் இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இருந்தால் அதை விட இதை பார்க்கும்போது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மெசேஜ்? அதுதான் மோஸ்ட்லி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அந்த கஷ்டம் மட்டும் தான் தெரியுது அவங்களுக்கு. பட் எதனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வசூல் மன்னன் காதல் இல்லாம இருக்கலாம், கடன்காரனா இருக்கக்கூடாது. கடன் தான், கடன்காரனா இருக்கக்கூடாது. திருப்பி கொடுக்குறியா 50 ரூபாய்க்கு 50 ரூபா வட்டி போணுமா? வட்டி பிடிச்சி கொடுப்பேன். 500 வசூல் பண்ணா கடன்காரனா நீ ஆவு. அதுதான் படம். புரியுதா? அதுதான் படம். அதாவது காதல் இல்லாம வாழ்ந்துடலாம், கடன் இல்லாமல் வாழ முடியாது. இதுதான் கதை. இந்த படம் வந்து எப்படி பார்த்தாலும் சீரியல் மாதிரியே இருக்கலாம். சீரியல் மாதிரி இருக்குது. ஏன்னா நீ சீரியல்ல இதுமாரி கதை நிறைய இருக்குது, புரியுதா? ஆனால் அதை நிறுத்தக்கூடாது. படமாக்கிட்டாங்க, அது படமாக்கிட்டாங்க. காதலிக்கு தேவைதான், கடனாக இருக்கக்கூடாது, அப்பா அம்மா வேணும். இந்த மூணு சேர்ந்த படம் வந்து வித்தியாசமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்கலாம், கடன் இல்லாமல் இருக்கலாம்.